T20 வேர்ல்ட் கப் சண்டே 3 மேட்ச் இருக்கு. நான் இந்தியா, பாகிஸ்தான் தனியா கவர் பண்றேன். அதுக்கு வந்து கொஞ்சம் நெறைய பாயிண்ட்ஸ் சொல்ல வேண்டியது இருக்கும். மத்த 2 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் நேபாள். அதுக்கப்புறம் வந்து USA வெர்சஸ் நமீபியா. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாண்ட பீட் பண்ணியிருக்காங்க. நேபாள் வந்து இங்கிலாண்ட கிட்டத்தட்ட பீட் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி சொல்லலாம். தே லாஸ்ட் அ க்ளோஸ் கேம். ஆனாலும் நேபாள் வந்து இட்டாலிட்ட ரொம்ப கன்வின்சிங்காக ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக தோற்று போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வெஸ்ட் இண்டீஸ் சீம் டு பி அட் அன் அட்வான்டேஜ். நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அதனால் ஐ வுட் சே மோர் தென் 70% சான்சஸ் ஆர் தேர் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் டு வின் த கேம். ஆப்வியஸ். இன்னொன்று USA வெர்சஸ் நமீபியா. இது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக இருக்கும். கிவன் த ஃபேக்ட் தட் 2 டீமுமே வந்து இந்தியாவோட விளையாடுறப்போ வந்து தே ஷோட் சம் பாசிட்டிவ்ஸ். ஸோ அண்ட் USA வந்து லாஸ்ட் கேம் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் அட் த சேம் டைம் த மிஸ்ட்ரி பவுலர் எராஸ்மஸ் ஹீ வில் டெஃபினெட்லி டெஸ்ட் எனி டீம். இந்தியாவையே அவர் வந்து ட்ரபிள் பண்ணார். ஸோ பட் 2 டீம்லேயும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ பேட்டிங் அப்படின்னு எடுத்துட்டா USA சீம்ஸ் டு ஹேவ் அ பெட்டர் பேட்டிங். ஏன்னா நமீபியாவோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் வந்து ஐ டோன்ட் திங்க் தே ஹாவ் பிக் ஹிட்டர்ஸ். அவங்களோட டாப் 3 டாப் 4 ஒரு 4-5 போயிடுச்சுன்னா ஐ திங்க் தே சீம் டு பி கொலாப்சிங். அதுதான் வந்து இந்தியா கேம்லேயும் பார்த்தோம். யாருக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு 120+, 130+ ஸ்ட்ரைக் ரேட்லாம் இல்லை அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து US இஸ் ஹேவிங் ஸ்லைட் அட்வான்டேஜ் ஓவர் நமீபியா அப்படிங்கிறது என்னோட வியூ.